பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைத்தது யார் என்பதை விசாரிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில், தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர் அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதுவும் லண்டனில் இருந்து வாங்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவி இங்கு வைக்கப்பட்டிருப்பதை தாங்கள் கண்டுபிடித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அன்புமணி ராமதாசனுடைய தரப்பினர், அதாவது வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதை வைத்தது யார் என்பதற்கான விசாரணை வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார், சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலைக்குழு அமைத்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டது உண்மை என தெரிய வந்தால் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டதாக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். அது உண்மைதான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் உண்மை என்ன என்பதை வெளிப்படையாக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தெரிவிக்க வேண்டும் வகையில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலை குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக அந்த கருவி பொருத்தப்பட்டது, ஒட்டுக்கேட்பு கருவியை பொருத்தப்பட்டிருப்பது உண்மை என்றால் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலே அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.